Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. மருத்துவ துறையில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்த்து வருகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் முன்னோடி மாநிலமாக விளங்கி வருவது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு மாணவர்களுடைய உரிமையை பறித்து வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் நீட் தேர்வு வசதி வாய்ப்புள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் போராடி வந்ததையும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்டத்தை 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பேரவையில் தான் முன்மொழிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த கட்சிகள் புறக்கணித்தார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நீட் விலக்கு தொடர்பா அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமா ஆலோசிக்கிறதுக்காக தான் அனைத்து சட்டமன்ற கட்சி ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில மொத்தம் 13 கட்சிகள் தங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது பிரதிநிதிகளை வச்சிருக்கிறாங்க. இதுல 3 கட்சிகள் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்துல பங்கேற்கல. அதே மாதிரி பாஜகவும் இந்த கூட்டத்துல பங்கேற்கல. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 10 கட்சிகள், அதாவது திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. பாமகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துடைய பிரதான நோக்கமே நீட் விலக்கு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஆளுநர் அனுப்பி வைத்திருந்த நிலையில மத்திய அரசு அந்த சட்ட முன்வடிவை நிராகரித்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமா என்ன மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு ஆலோசிப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இப்ப நாமக்கல் கவிஞர் மாளிகையில நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து அடுத்த கட்டமா இந்த நீட் விலக்கு நடவடிக்கையில என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா தான் ஆலோசிக்கப்படுது. இந்த கூட்டத்துல அரசின் தலைமை வழக்கறிஞர் பங்கேற்றிருக்கிறாரு. அதே மாதிரி அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து அடுத்த கட்ட நகர்வுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.